மணி சார் பேச போகிறார். அவர் இந்த ஆர்கனைசேஷன் பற்றி முதல்லேருந்து இப்போ வரைக்கும் எப்படி வளர்ந்துருக்கு எல்லாத்தையும் பற்றி அவருடைய அபிப்பிராயம் எல்லாமே சேர்த்து அவர் இப்போ பேச போகிறார். எல்லோரும் பொறுமையாக இருந்து கடைசி வரைக்கும் கேட்கணும்னு கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் மத்தியானம் தான், பிரேக் தான். எல்லாரும் சென்னையில் எப்படி திருப்புகழ் வளர்ந்தது என்பதை பற்றி பேசிவிட்டார்கள். முதற்கண் எல்லாருக்கும் என்னுடைய அன்பு கலந்த நமஸ்காரங்கள். ஒரு மலையில் உற்பத்தியாகி கடலில் சங்கமம் ஆகும் வரை ஒரு நதி எப்படி மேடு பள்ளங்களை தாண்டி வளைந்து வளைந்து அதனுடைய போக்கில் போய் சமுத்திரத்தை அடைகிறதோ அதே போன்று ராகவன் என்ற மலையிலிருந்து உதித்த திருப்புகழ் இன்று உலகெல்லாம் பரவி இருக்கிறது என்றால் அதற்கு அவர் அனைத்து வந்த அவருடைய மாணவிகளே காரணம். ஆங்காங்கே திருப்புகழ் நடக்கிறது என்றால் அது அவருடைய ஆசீர்வாதம். பரம மாயையின் நேர்மையை யாவரும் அறியுணாததை நீ குருவாய் இது பகருமாறு செய்தாய். முதல் நாள் ஒரு பயனோதான். திருப்புகழை சட்ன கையில் எடுத்துட முடியாது. நமக்கு பூர்வ புண்ணிய பலன் இருந்தால் தான் எடுக்க முடியும். முதல் நாள் ஒரு பயனோதான். சொன்னது நானோ நீங்களோ இல்லை, நமக்கு பரம குருவாக இருக்கக்கூடிய ஸ்ரீ அருணகிரிநாதர். அந்த திருப்புகழை, அந்த சந்த திருப்புகழை பூர்வ பশ্চিம தட்சிண உத்தர திக்குல பக்தர்கள் அற்புதம் என ஓதும் அந்த திருப்புகழை கண்ணனின் வே இசைக்கு அநேக வித பதுஸ்திரர்கள் மயங்குவது போல நமது துயரற வினைகள் சிதறிட மனது பதமுற திருப்புகழ் பாமரர்களால் எல்லோரையும் பேரின்ப நிலைக்கு அழைத்து சென்றார் நம் குருஜி. எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஏதோ என்ன உள்ளேருந்து இயக்கிறதே அவர் தான், என்னை பேச வைக்கிறதே அவர் தான். பேசணாதது உரையே தருவது அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் தான் நம்மளை பேச வைக்கிறார். காரணம் குருஜியுடைய தனித்துவம் உடைய அவருடைய இசை. அண்ட் திருப்புகழ் பாக்களில் இருக்கும் சந்தம், தாளம், ராகம் மற்றும் அதற்கேற்ற பாவத்தை கொடுத்தவர் நமது குருஜி. இவை சற்றும் குறையாமல் இசைஞானம் இல்லாத அன்பர்களும் பாட வைக்க முடிந்ததென்றால் குருஜியின் பெருமை என்னே சொல்வது. அந்த குருஜியின் காலத்தில் நாம் கூட இருந்தோம், அவரிடம் கற்றுக்கொண்டோம், அவர் சொன்ன வழியில் மற்றவருக்கு கற்றுக் கொடுக்கிறோம் என்று நினைக்கும் மாத்திரத்திலேயே புலகாங்கிதம் அடைகிறது மனசு. இதில் சந்தேகமே இல்லை. இப்போ சென்னையில் இது நமக்கு குருஜி கொடுத்த வரப்பிரசாதம், பொக்கிஷம். நம்ம ரொம்ப காக்க வேண்டிய ஒரு பெரிய பொக்கிஷம். நெடுநாளும் இதை காக்க வேண்டும் என்று
அநேக ஆசிரியர்கள் குழந்தைகளை தயார் பண்ணி நூற்றுக்கணக்கான குழந்தைகள் நேற்று பாடினார்கள். அவர்கள் பாடின பிறகு இன்று நான் என்ன பாடப்போகிறேன் என்று எனக்கு மலைப்பாக இருக்கிறது. இப்பொழுது நாம் சென்னையில் நடந்த திருப்புகழ் விஷயங்களை பற்றி அநேகம் பேர் பேசினார்கள். அதை பற்றி நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அடியேன் சென்னைக்கு ஏன் வந்தேன் எனக்கு தெரியாது. திடீர்னு எங்கள் ஆஃபீஸில் நீ சென்னைக்கு போனார். 85 நான் குருஜிகிட்ட சேர்ந்தது 63. ஒரு 22 வருஷ காலம் குருஜியுடன் நிழலிலேயே இருந்து ஆல்மோஸ்ட் நான் பெருமையோடு சொல்லிக்கலாம் குருகுலம் இருந்தேன். ஏன்னா ஒரு நாளில் 3/4 டைம் நான் அவர் கூட தான் இருந்தேன். ஆஃபீஸுக்கு போகும்போது வரும்போதும் அவருக்கு போவேன். கர்நாட் பிளேஸில் கூடவே இருப்பேன், பேசின்னு இருப்பேன், வச்சுன்னு இருப்பேன், எல்லாம் பண்ணின்னு இருப்பேன். வாரத்தில் குருஜி 4-5 கிளாஸ் அங்கே எங்கே எடுத்தார் டெல்லியில். அதை தவிர மூல வகுப்புன்னு சொன்னாக்கா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை எல்லாம் வாரத்தில் மகாலிங்கம், நாராயணன், நாராயண சுவாமி இந்த 3 பேருக்கும் ஆரம்பித்த கிளாஸ் தான் இந்த திருப்புகழ். அது 57 நடக்கிறது. அது நான் 63 அவர்கிட்ட நான் சேர்ந்தது பிறகு சாரி ஒரு விஷயம், இது என்னுடைய பயோகிராஃபி மாதிரி ஆயிடுத்து. ஆனால் அதை அவாய்ட் பண்ண முடியல, நான் சொல்லித்தான் ஆகணும். அது எப்படி வளர்ந்ததுங்கிறது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். 64 கரோல்பாக் கிளாஸில் ஒரு கிளாஸ் முடிஞ்சு குருஜி எங்கிட்ட சொன்னார், நீ செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஆற்றுல நடக்கிற கிளாஸுக்கு வா அப்படின்னார். நாங்கள் ஒரு 20 பேர் கரோல்பாக்கில் கற்றுன்னு இருந்தோம். அவ்வளோ பேரும் ஹரிபஜனை பண்ணக்கூடியவா 20 பேர் கற்றுன்னு இருந்தோம். நானும் ஹரிபஜனையில் இருந்தேன். வான்னு சொன்னார். சரின்னு அங்கே போச்சேன். அந்த கிளாஸ்லேயும் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி குருஜியுடன் இருந்து திருப்புகழ் கற்றுக்கொண்டதன் பயனாக குருஜி நடத்திய ஆயிரக்கணக்கான திருப்புகழ் இசை வழிபாடுகள் டெல்லியில் அந்த காலத்தில் இருந்தவர்களுக்கு தெரிந்திருக்கும். ஷியாமளாவோட அம்மா கல்யாணி மாமி, ராமசுவாமி மாமா, அப்புறம் மார்த்தாண்டம் ஷெட்டி, இந்த மாதிரி சிங்காரசுந்தரம், சரவணை, அவ்வளோ பேரும் சீனியர் மோஸ்ட் ஆஃபீஸர்ஸ் இன் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அவ்வளோ பேருக்கும் எவ்வளவு பவ்யம், எவ்வளவு ஹியூமிலிட்டி. அவள் வீட்டிலெல்லாம் நடந்த பஜனைகளுக்கெல்லாம் அவாத்தில் ஒரு பஜனை மாமாவத்தில் நடந்த ராமசாமி மாமாவத்தில் பஜனைனாக்கா, மணி நீ காலம்புறே வந்துடுன்னா அப்படிம்பர். சனிக்கிழமை இன்வேரியபிளி சனிக்கிழமை இருக்கும். எனக்கு சனி ஞாயிறு லீவு தான். ஸோ காலம்புறே போயிடுவேன் மாமாவத்துக்கு. இருந்து கூட இருந்து வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாம் பண்ணி அது ஒரு சுசுருஷம் மாதிரி நடந்தது. ஸோ அவ்வளவு தூரம் ஆயிரக்கணக்கான திருப்புகழ் இசை வழிபாடுகளில் குருஜி கூட உட்காண்டு நிழல் போல இருந்ததுனால இன்றைக்கி உங்கள் முன்னால் ஏதோ பேச முடிகிறது. 1985 நான் சென்னைக்கு வந்தேன். நான் வரத்துக்கு முந்தி டெல்லியில் என் குழந்தைகள் முதலே வந்துட்டா. பத்மா சேஷவரி ஸ்கூலில் அட்மிஷன் கிடச்சிருத்து, அதனால் வந்துட்டா. நானும் மஞ்சுவும் வரப்போகிறோம், கிளம்ப போகிறோம். 30th செப்டம்பர் 1985 கிளம்புறோம் ஜிடியில். திடீர்னு ஸ்டேஷனுக்கு மாலையோடு வந்தார் குருஜி.
மாலையோட 2 மாலை கொண்டு வந்தார். கூட ராமமூர்த்தி, ஜிக்கி, அப்புறம் இன்னொரு பையன் கூட இருந்தான். 3 பேர் வந்தா. வந்து எங்களுக்கு வழி அனுப்பிச்சு அவருக்கே 22 வருஷம் அவர் கூடவே இருந்ததுனால அவர் அறுபடை டூர் நிறைய போனார். திருவண்ணாமலையில் அருணகிரிநாதர் விழாவிலெல்லாம் கலந்து கொண்டோம். எல்லாத்துலேயும் நானும் என் கூட ரத்னம் மாமாவும் கூட இருந்தால் கூடவே போனோம். ரத்ன மாமா தான் டைரக்டர் ஆஃப் தி டூர். அது நடந்தது. அந்த மாதிரி 22 வருஷம் அவர் கூடவே இருந்ததுனால அவருக்கே கொஞ்சம் வழி அனுப்புறதுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்ததுங்கிறத நான் உணர்ந்தேன். ஏன்னா அவர் கண்ணில் ஜலம் பனிச்சுது. இதெல்லாம் நான் உங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, குருஜி கருணை விழல். அவர்கிட்ட யாராவது சேர்ந்தா அவர்கிட்ட திருக்குறள் படிக்கிறா அப்படின்னாக்கா அவளை அப்படி அவர் கண்ணும் கருத்துமாக பார்த்துப்பார். அதுக்காக சொல்ல வந்தேன். ஸோ ஸ்டேஷனுக்கு வந்து வழி அனுப்பிச்சு மணி எங்கேயுமே போகல, சென்னைக்கு திருப்புகழ் அம்பாசிடராக போகிறான். நீ சென்னைக்கு போய் நிறைய கிளாஸ் எடு என்ன அப்படின்னு என்ன பார்த்து சொன்னார். ஆட்டம் அப்படின்னு முதலாக நான் செப்டம்பர் 85 வந்தேன். 86 ரத்ன மாமா வந்து படி விழா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு விட்டார். குண்டத்தூரில் இங்கே முருகன் கோவில் இருக்குது, நம்ம படி விழா ஆரம்பிக்கலாம் வா பாலம் அப்படின்னா தரிசனம் பண்ணோம். அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அன்றைக்கி 1 ஜனவரி போயிருந்தோம். அன்றைக்கி ஆரம்பித்த படி விழா இன்றைக்கும் தொடர்ந்து நடக்கிறது. அது ரத்ன மாமாவுடைய ஒரு நானும் அவரும் சேர்ந்து நடந்த ஒரு சமாச்சாரம். அது நான் 85 சென்னைக்கு வந்தப்புறம் வகுப்புகள் எடுக்கணும் அப்படின்னோடனே 86 அசோக் நகரில் விமலா வந்து எங்கிட்ட வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தா சரின்னு வாரத்தில் தான் எடுத்தோம். முதல்ல விமலா வாரத்தில் ஆரம்பித்தது. அசோக் நகர் கிளாஸ் எடுத்தோம். அப்புறம் அடுத்தது அண்ணா நகரில் ஏஆர் சுப்பிரமணியன் என்னோடய ஃப்ரெண்டு, அவன் எங்காத்தில் எடு அப்படின்னா சரின்னு அவாத்தில் நடந்தது. அதுக்கப்புறம் பசன் நகரில் 2 கிளாஸ் நடந்தது. கற்பகம் கார்டன்ஸில் ஒரு கிளாஸ் நடந்தது. அடையாரில் சரஸ்வதி சுப்பிரமணியம் அவள் வந்து கணபதிராம் தியேட்டருக்கு பின்னால் இருந்தாள், கஸ்தூர்பா நகரில். அவ்வாத்தில் வெள்ளிக்கிழமை தோறும் டெல்லியிலேருந்து ரிட்டையர் ஆகி வந்த நாங்கள் எல்லோரும் ரிவிஷன் கிளாஸ் மாதிரி வச்சுண்டு நாங்கள் பாடின்னு இருந்தோம். அதில் அம்புலுமாமை முதல் கொண்டு சில பேர் கலந்துண்டா வந்தால் அதை நாங்கள் ரிவைஸ் பண்ணினோம். எவ்வளவோ தூரம் இந்த பாட்டுக்களை ரிவைஸ் பண்ணோம். அப்போ வந்து எங்களுக்கு 400 பாட்டு 425 பாட்டு தான் இருந்தது. 425 தான் இருந்தது. அப்புறம் தான் அது 460 மாறித்து, 475 மாறித்து. அப்புறம் குறிச்சி சென்னைக்கு வந்தப்புறம் 503 மாறிது. இதுதான் அந்த ஒரு நதியுடைய போக்கு சொல்கிறேன். நான் மட்டும் இல்லை, என்னை போல் டெல்லியிலேருந்து ரிட்டையர் ஆகி வந்த எம்கே வெங்கட்ராமன், அப்புறம் சரஸ்வதி மாமி, சுப்பிரமணிய மாமா, எஸ்கே ராமநாதன் மாமா மாமி, அப்புறம் வைத்தியநாதன், சகுந்தலா, எல்லாரும் அந்த வெள்ளிக்கிழமை கிளாஸில் கலந்துண்டா. இதில் சகுந்தலா மாமியும் சரஸ்வதி மாமியும் கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தா. அங்கே அடையாறில் எடுத்தா. அப்புறம் சகுந்தலா மாமி 1-2 இடங்களில் போய் எடுத்துகிட்டு வந்திருக்கா. ஸோ அது எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி திருப்புகழ் இன்னும் பரவித்து, ஏற்கனவே கொஞ்சம் பரவி இருக்கு, இன்னும் எப்படி பரவித்து அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன்னா, இந்த இப்படி நடந்ததுனால என்னாச்சு, குருஜியோட பாணியில் சென்னை முழுவதும் திருப்புகழ் பரவலாக எல்லோரும் பாட ஆரம்பித்தார்கள். இது வந்து
வகுப்புகள் சம்பந்தமாக நான் இப்போ சொன்னது. அடுத்தாக நம்ம நிகழ்ச்சிகளுக்கு போனோம்னாக்கா, நான் வந்தப்புறம் நிறைய நிகழ்ச்சி நடந்திருக்கு. நான் வரத்துக்கு முந்தி 1975 அருணகிரிநாதருடைய 600வது ஆண்டு விழா, 6வது நூற்றாண்டு விழா, அருணகிரிநாதரின் 6வது நூற்றாண்டு விழா நாடெங்கிலும் கொண்டாடப்பட்டது. அது இந்த மாதிரி கொண்டாடணும்னு ஒரு ஒரு ஐடியாவை கொடுத்தது குருஜி. அது மெட்ராஸ்லேயும் கொண்டாடப்பட்டது. மெட்ராஸில் வீனஸ் காலனியில். அப்போது அது வந்து 14th August to 17th August, 14, 15, 16, 17, 4 days திருப்பூர் நண்பர்களால் கொண்டாடப்பட்டது. அருணகிரிநாதருடைய படம் பொதித்த ஸ்டாம்ப் போஸ்டல் ஸ்டாம்ப் அது வந்து அப்போது சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்த ஜெகநாத் பகாடியா அவர்களால் வெளியிடப்பட்டது. தமிழ்நாடு கவர்னர், அப்போதைய கவர்னர் கே ஷா இருந்தார். அப்புறம் தமிழ்நாடு மினிஸ்டராக இருந்த நாவலர் நெடுஞ்செழியன், டாக்டர் நெடுஞ்செழியன் அவர் இருந்தார். கே ஷா சிறப்புரை ஆற்றினார்கள். நெடுஞ்செழியன் தலைமை தங்கினார். வீனஸ் காலனியில் நடந்தது. ஸ்டாம்ப் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இதே போல் டெல்லியில் இசை வழிபாடு நடத்தி பெருசாக நடத்தினோம். ஆல் இண்டியா ரேடியோவில் அன்றைக்கி சாட்டர்டே அன்றைக்கி நேஷ்னல் ப்ரோக்ராம் அப்படின்னு அந்த காலத்தில் நடக்கும். சாட்டர்டே 9:30 to 11. அதில் நம்ம குருஜி தலைமையில் திருப்பூர் நண்பர்கள், முருகதாஸ் அண்ட் பாம்பே சிஸ்டர்ஸ், நாங்கள் 3 பேரும் half an hour அப்படியே ஒரு ஆல் இண்டியா ரேடியோவில் பாடினோம். குருஜி நாம் வந்து குருஜி தலைமையில் 3ஆவதாக பாடினோம். 2ஆவதாக முருகதாஸ் பாடினார். முதல்ல பாம்பே சிஸ்டர்ஸ் பாடினான். அந்த 75 நடந்த ப்ரோக்ராம். அதில் சென்னை என்பவருடைய பங்கு வந்து இங்கே இந்த மாதிரி ஸ்டாம்ப் ரிலீஸ் ஆனது. அதுக்காக சொல்ல வந்தேன். அந்த 17th August கன்க்ளூடிங் செஷனில் MS சுப்புலட்சுமி அம்மா, அப்புறம் ராதா விஸ்வநாதன் அவள் வந்து பிரார்த்தனை கீதம் பாடினா. அதோடு அந்த விழா இனிதே முடிந்தது. இதுக்கு வாகீச கலாநிதி கீவாஜா அவர்கள், அப்புறம் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஆர் வெங்கட்ராமன், அந்த மாதிரி பெரியவாள்லாம் நிறைய பேர் கலந்துருந்தா. 1986 குன்றத்தூரில் படிவிழா ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னேன். இந்த படிவிழாக்களில் குருஜி வந்து 4-5 தடவை கலந்துட்டுருக்கார். முதல் தடவையாக அவர் கலந்துட்ட போது ஒரு பாறையில் குன்றத்தூரில் ஒரு ஃபோட்டோ ஸ்டூடியோவுடைய அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருந்தான். மணி ஸ்டூடியோன்னு இருந்தது. குருஜி அங்கே திருத்தணியில் அவர் டாக்டர் மணி பாடினார், இங்கே வந்து நீ பாட ஆரம்பிச்சிட்டியா அப்படிங்கிறார். அப்படின்னு ஒரு ஜோக்கில் சொன்னார் அவர். இல்லை குருஜி, ஏதோ ரத்னமாமா சொன்னார், அதனால் நாங்கள் ஆரம்பித்தோம் அப்படின்னு. குருஜி வந்து 4-5 தரம் கலந்துருக்கார். 25வது வருஷம் சில்வர் ஜூபிலியில் குருஜி வந்து கலந்து கொண்டு எல்லாருக்கும் பொன்னாடை போற்றி பிரசாதம் ஸ்பெஷலாக பிரசாதம் கொடுத்து எல்லாம் செய்தார்கள். குருஜி திருப்புகழோடு நிறுத்திக்கல. அபிராமி இந்தாதி பதிகத்துக்கும் டியூன் பண்ணியிருக்கார். உங்களுக்கெல்லாம் தெரியும், நீங்கள்லாம் பாடின்னு இருக்கேள். நேற்று கூட காலம்பரை பாடினோம். அந்த அபிராமி அந்தாதி வந்து இங்கே சென்னையில் எனக்கு தெரிஞ்சு வரல. அது முன்னாடியே கொஞ்சம் கல்யாண மாமி பாடினா. ஆனால் வசந்தா மாமி இங்கே சென்னைக்கு வந்து, வசந்தா கிருஷ்ணமூர்த்தி குருஜியோட சம்பந்தி,
அவள் இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபராக இங்கே வந்ததுக்கு அப்புறம் நுங்கம்பாக்கத்தில் அபிராமி இந்தாதி பதிகம் கிளாஸ் எடுத்தான். அதில் என்னோடய சிஸ்டர்ஸ் கூட போய் படிச்சிருக்கான். அதனால எனக்கு தெரியும். அப்புறம் மாமி என்கிட்ட சொன்னான். அப்புறம் பிற்காலத்தில் மாமி வந்த அப்புறம் டிஃபென்ஸ் காலனியில் இருந்தால் நாங்கள் அடிக்கடி போய் சந்தித்தோம் வச்சோம். மாமி சொல்லியிருக்கா. ஸோ அபிராமி இந்தாதி அந்த மாதிரி பரவித்து. இதை தவிர குருஜி வந்து நமக்கு கொடுத்துருக்கிற பொக்கிஷம் வந்து வள்ளி கல்யாணம். திருப்புகழுக்கு எப்படி ஒரு பத்ததியை பண்ணி கொடுத்தாரோ அதே மாதிரி வள்ளி கல்யாணத்துக்கும் ஒரு பத்ததி அமைச்சு சீதா கல்யாணம், ராதா கல்யாணம், ருக்மிணி கல்யாணம் நடக்கிற மாதிரி திருப்புகழினாலேயே ஒரு பத்ததியை அமைத்து நமக்கு அருளி செய்திருக்கிறார்கள் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். நான் அதை பற்றி ஜாஸ்தி சொல்ல வேண்டியதில்லை. முத கீவா ஜாவத்தில் ஒரு ஸ்மால் ஸ்கேலில் வள்ளி கல்யாணம் நடந்தது. அப்புறம் 1998 ஏவிஎம் ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்தில் 5 நாள் விழாவாக நடந்தது. முதல் 2 நாளைக்கு குரு வந்தனமாக நடந்தது. அந்த விழாக்களுக்கும் செக்ரட்டரி நம்ம முத்துசாமி மாமா. அன்னைக்கு திருப்புகழில் விழுந்தவர் தான். என்ன அந்த ஏவிஎம் ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்தில் நடக்கிறதுக்கு நான் 97 எண்டில் டெல்லிக்கு திரும்பி போயிட்டேன். நான் போகிறதுக்கு முந்தி நான் கேகே நகரில் இருந்தேன். தியாகராஜன் மாமாவும் கேகே நகரில் தான் இருந்தார், டபுள் டேங்க் கிட்ட. அப்போது மாமாவும் அடியேனுமாக சேர்ந்து உட்கார்ந்து அந்த 5 நாள் ப்ரோக்ராமும் நாங்கள் டிராஃப்ட் பண்ணினோம். அதில் ஏனைய சபாக்கள் எல்லாம் கூப்பிட்டு பாடம் வைக்கணும் அப்படின்னு மாமா சொன்னார். அப்போ நான் சபாக்களோட பேரெல்லாம் சொன்னேன். திருமயிலை சிங்காரவேலன் குரூப்பு, அடியார் இறைப்பணி மன்றம், அப்புறம் வல்லக்கோட்டை முருகன் திருப்புகழ் சபை, அப்புறம் லால்குடி ஜெயராமன் மாமா வாத்திலேயே செவ்வாய்க்கிழமைகளில் பாடின்னு இருந்தாருங்கிறது எனக்கு தெரியும். ஒரு குரூப் மாதிரி வச்சுன்னு இருக்காருங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அதனால் லால்குடி ஜெயராமன். ஸோ இந்த மாதிரி நான் குரூப்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணி அதை மாமா எழுதி எல்லாம் டிராஃப்ட் ஸ்டேஜில் இருந்தது. நான் டெல்லிக்கு போயிட்டேன். அப்புறம் அதை டெவலப் பண்ணி குருஜிகிட்ட காட்டி வச்சு எல்லாம் பண்ணி குருஜி எது வேணுமோ அதை எடுத்துட்டு அப்புறம் லால்குடி ஜெயராமன் குரூப் வந்து பாடினா, வல்லக்கோட்டை குரூப் பாடினா, சிங்காரவேலன் குரூப்பு பாடினா, அப்புறம் இன்னும் ஒரு 2-3 குரூப் பாடினா. அடியார் திருப்பணி இறைமணி மன்றம் டாக்டர் முத்துசாமி ஐயர், அவருடைய ஷட்டகர் டாக்டர் மணி, இவா எல்லாரும் பாடினா. நம்ம விழாக்களுக்கோ வகுப்புகளுக்கோ எப்பொழுதுமே அமைதியாக கலந்து நம்மை ஆசீர்வதித்தவர் மீச நடராஜன் மாமா. அவரை நினைவு கூறாமல் இருக்க முடியாது. என்ன இந்த வள்ளி கல்யாணம் ஏவிஎம் ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்தை தொடர்ந்து குருஜி 2004 வந்தார்னு நினைக்கிறேன். டெல்லிக்கு, சென்னைக்கு 5 வந்தார். 2005 பழனியில் பெரிய விமர்சையாக நடந்தது. பழனியில் வள்ளி கல்யாணம். அதில் நம்ம எல்லாரும் கலந்துருக்கோம். அதில் வீடியோவில் பார்த்தா தெரியும், பழைய ஃபேஸஸ் எல்லாம் தெரியும். உங்களுக்கே உங்கள் ஃபேஸ் ஞாபகம் இருக்குமோ என்னமோ தெரியாது. அவ்வளவு 2005 நடந்தது. இதை தவிர அப்போ அந்த ஸ்டேஜில் வள்ளி கல்யாணம் குருஜி மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தார். அவர் யார்த்தையும் கொடுக்க தயாராக இல்லை. 2-3 அன்பர்கள் குருஜிகிட்ட கேட்டால் நாங்கள் வள்ளி கல்யாணம் பண்ணலாமான்னு. பார்க்கலாம் அப்படின்னுட்டார். ஏன்னா அதுக்கு டைம் வரல. அப்புறம் அவரே மனம் உவந்து பண்ண ஆரம்பிங்கோ, ஆனால் எப்படி சொல்லி கொடுத்துருக்கேனோ அதே மாதிரி பண்ணணும், ஒரு ஐட்டம் விடாமல் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி பద్ధதியை நமக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணினார். அதன் பயனாக சில அன்பர்கள் டெல்லியில் நடத்தினா, குருஜியே டெல்லியில் ஒருத்தர் நடத்தினார், பாம்பேயில் நடத்தினார் 97. இங்கே 98 நடக்க போகிறது, 97 பாம்பேயில் நடந்தது. இங்கேருந்து நம்மளாம் போயிருந்தோம்.
வள்ளி கல்யாண வைபவங்கள் எல்லா இடத்துலையும் நடந்த பிறகு சில அன்பர்களிடம் அதை ஒப்படைத்தார். அதில் அடியேனும் ஒருவன். அந்த வள்ளி கல்யாண மகோத்சவம் அறுபடை வீடுகளிலும் நடக்கணும் அப்படிங்கிறது ஆண்டவனுடைய உத்தரவு. குருஜி சொல்லுவார், நாம் பண்ணுற விழாக்களோ வகுப்புகளோ பஜனைகளோ இசை வழிபாடுகளோ எல்லாமே நாள் குறித்து கொடுக்கக்கூடியது முருகன், நாம் இல்லை அப்படிம்பார். அதை மாதிரி என்ன நடந்தாலும் அவனோட பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணணும். அவன் நடத்த சொன்னான், நடத்துகிறோம். நாம் ஒரு கருவி, அதை மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கணும். நான் நடத்தினேன், நான் என்று மாறுதட்டும் பெருமாள் அவன் ஒத்தந்தான். இல்லைன்னா பிரம்மாவை குட்டுற மாதிரி குட்டி விடுவோம். நாம் நான் சொன்னோம்னாக்க பிரம்மாவை குட்டின மாதிரி குட்டிடுவோம். ஆனால் அவன் கையால் குட்டுப்படுறது விசேஷம்தான் இல்லைங்கள. எதுக்கு சொல்கிறேன், குருஜி முதல்ல இஷ்டப்படலை, அப்புறம் எல்லாத்தையும் கொடுத்தார். வள்ளி கல்யாணம் நடந்தது. அறுபடை வீடுகளிலும் நடக்கணும்னு ஒரு உத்தரவு வந்த மாதிரி வந்தது. திருச்செந்தூரில் 2015 நடந்தது. அதைத் தொடர்ந்து 16 திருத்தணி, 17 சுவாமிமலை, 18 திருப்பரங்குன்றம், 19 நடக்கலை, 19, 20, 21 கோவிட்னால் நடக்கலை. அப்புறம் 22 சோழமலையில் நடந்தது. இல்லை 21 20 கோவிட் 2021 இல்லை, 22 சிக்கலில் நடந்தது. இதெல்லாம் உத்தரவு மாதிரி வந்ததம்மா. நீங்கள் நம்பினா நம்புங்கோ, நம்பலைன்னா உங்கள் இஷ்டம். ஆனால் இதெல்லாம் நிஜமாகவே குருஜி சொல்லுவார், இன்னும் உத்தரவு வரலையே அப்படிம்பார். இன்னும் இப்படி சொல்கிறார் அப்படின்னு அப்போ தோணிச்சு நமக்கு. நாம் அப்போ சின்னவா, மெச்சூர் ஆகலை. இப்போ புரியுறது குருஜி சொன்ன ஒரு வார்த்தைக்கும் என்ன அர்த்தம்னு. அவன் சொன்னால் தான் நம்மளால் பண்ண முடியும். அது மாதிரி அவனுடைய உத்தரவின் பேரில் இதெல்லாமே நடந்து வந்துட்டுருக்கு, இன்னமும் நடந்து வந்துட்டுருக்கு. போன டிசம்பரில் விராலிமலை, வயலூர், திண்ணியம், திருச்சி எல்லாத்தையும் சேர்த்து திருச்சியில் விமர்சையாக நடந்தது, நல்லபடியாக நடந்தது. ஆனால் குருஜி சொல்லி கொடுத்த பாணியில், அந்த பத்ததியில் ஒரு ஐட்டம் தவறாமல் இதுவரையிலும் ஆண்டவன் நமக்கு நடத்தி கொடுத்து கொண்டு இருக்கிறான். சங்கீதமோ நாட்டியமோ எல்லாம், வேத கோஷம் எல்லாம் அந்த 16 ஷோடசோபச்சார இது குருஜி சொல்லி கொடுத்தார். அதுபடி இன்னமும் நடக்கிறது. அது இல்லாமல் வள்ளி கல்யாணம் நடக்கலை. இது வள்ளி கல்யாணம். திருப்புகழ் புஸ்தகங்கள் நாம் நெஞ்சங்கோடு அவர் முத்துசாமியர், டாக்டர் மணி நெஞ்சங்கோடு அவர் 54 பந்தர் ஸ்ட்ரீட் அவா போட்டிருந்த திருப்புகழ் மாலை, அப்புறம் திருப்புகழ் மலர் அதெல்லாம் வச்சுட்டு நம்ம பாடிட்டு வந்துட்டு இருந்தோம். அதையும் தாண்டி நிறைய குருஜி பாடம் எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் குருஜி நாம்ளே ஒரு புஸ்தகம் போட்டுருவோம் அப்படின்னு சொன்னார். அது எல்லாமே அவ்வளவு ஐடியாஸு உதிச்சது பூரா அவற்றிருந்து தான் சொன்னார். போடலாம் குருஜி அப்படின்னு சொன்னோம். முதல்ல நம்ம என்ன பண்ணணும், அருணகிரிநாதர் அருளி செய்த 9 நவமணிகளையும் ஒரு பெரிய புஸ்தக வடிவில் கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னார். சரி, கொண்டு வரலாம். அவருக்கு எல்லாம் ஆமாஞ்சாமியை போட்டது பூரா சந்தனமாமா. இந்த புஸ்தகங்கள்லாம் வெளியில் வரத்துக்கு எவ்வளவு ப்ரூஃப் பார்த்துருப்பார் மாமா. 4-5 பேர் கூட இருந்தார். நீலகண்டன் மாமா கூட இருந்தார். நீலகண்டன் மாமா கூட ப்ரூஃப் பார்த்துருக்கார்.
இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் ப்ரூஃப் பார்த்து மதானி அப்படின்னு புஸ்தகம் வந்தது. அதுக்கு மதானின்னு பேர் கொடுக்கறதுக்கு குருஜி கீவாஜாவட்டில் ஒரு மீட்டிங் போட்டார், எல்லாரையும் கூப்பிட்டு. பெங்களூர் வெங்கட்ராமன் வந்திருந்தார், அப்புறம் பாம்பேலேருந்து பாலு வந்திருந்தார். அப்போ இங்கே வந்திருந்தார், வந்தபோது எல்லாருமா சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டோம். அடியான் இருந்தேன், அப்புறம் இன்னும் 2-3 பேர் இருந்தான். அப்போ குருஜி கேட்டார், இந்த மாதிரி ஒரு 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 அருணகிரிநாதருடைய கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் அருணகிரிநாதர் ஒரு கம்பெனி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இதுக்கு என்ன பேர் கொடுக்கலாம் அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டார். ஆளுக்கு ஒன்று சொன்னோம். ஆனால் குருஜி மனசில் ஒன்று வச்சுட்டு தான் வருவார். அப்புறம் கடைசியாக அது சொல்லுவார், இப்படி சொல்லலாமா அப்படின்ட்டு. அருணகிரிநாதரே இதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கார் அப்படின்னு சொன்னார். நாங்கள் முழிச்சோன்னா அவர் எங்கேயோ மதானின்னு சொல்கிறாரே அப்படின்னார். ஆமாம் குருஜி அப்படின்னு. எங்கே சொல்கிறார் அப்படின்னார். நான் சொன்னேன், ஒரு வகுப்பில் வருது, அது கரெக்டாக வார்த்தை ஞாபகம் இல்லை அப்படின்ட்டு. ஒரு வகுப்பில் வருது, ஆனால் எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு. வேற எங்கே வருது அப்படின்னார். தெரியல, யாருக்கும் தெரியல. அப்போ குருஜியே சொன்னார், வாணிக்குள் படாது அப்படிங்கிற ஒரு பாட்டில் மதானின்னு வருது. ஸோ அதாவது இந்த திருப்புகழையே ஒரு மதானின்னா பதக்கம், ஒரு டாலர் பதக்கமாக தன்னுடைய மார்பில் அணிஞ்சுருக்கான், திருப்புகழையே அணிஞ்சுருக்கான் அப்படின்னா அந்த திருப்புகழுக்கு எவ்வளவு மேன்மை அப்படின்ட்டு குருஜி சொன்னார். ஸோ அதே மாதிரி அருணகிரிநாதர் சொன்ன ஒரு அதையே மதானின்னு பேர் வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு மதானின்னு பேர் வச்சோம். அது நடந்தது. இது 1991. அப்புறம் குருஜி சொன்னார், சின்ன ஒரு மலர் ஒன்று போட்டிருந்தோம். அதாவது எக்ஸ்ட்ரா சாங்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு புஸ்தகம் மாதிரி போட்டிருந்தோம். அம்பரு மாமியாட்டில் இருந்த கிருஷ்ணன்கிறவர் வந்து கம்ப்யூட்டரில் டைப் பண்ணி ஒரு ஒரு சப்ளிமெண்ட் மாதிரி போட்டிருந்தார். அதெல்லாம் வச்சுன்னு பாடின்னு இருந்தோம். குருஜி அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம எல்லாமே சேர்த்து ஒரு சின்ன ஒரு புஸ்தகத்தை கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு இசை வழிபாடு அப்படின்னு பேர் வச்சு, அது 1993 வந்தது. 1993 இசை வழிபாடு முதல் பதிப்பு. இசை வழிபாடு இன்னைக்கு 14 பதிப்புகள், 14 பிரிண்ட்ஸ், 14 பதிப்புகளில் 44,000 காப்பீஸ் இதுவரையிலும் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ 14வது பதிப்பு இப்போ இஸ் ஆன்னா இது. அது புஸ்தகம் எவ்ரி இயர் ஜனவரி 15 ஆகஸ்ட் 15 திருவண்ணாமலையில் அருணகிரிநாதர் விழா நடக்கும். அதில் 3 வருஷம் நாங்கள்லாம் டெல்லியிலேருந்து போய் கலந்துட்டுருக்கோம். அதே குரூப்பு டாக்டர் முத்துசாமி ஐயர், டாக்டர் மணி, நடராஜன் மாமா எல்லாருமா சென்னமல்லீஸ்வரர் கோவிலில் 26 ஜனவரி அருணகிரிநாதர் விழா நடத்துவா. அதில் கல்யாணி மாமியிலேருந்து இங்கே இருந்த நண்பர்கள் எல்லாரும் மத்தியானம் ஒரு ஸ்லாட்டில் பாடுவா. அடியன் வந்தப்புறமும் அதை கண்டினியூ பண்ணிடும். நான் பாடின்னு இருந்தேன். நான் டெல்லிக்கு போகிறத வரலும் பாடின்னு இருந்தேன். இப்போ கூட அது தொடர்ந்து அவளுடைய சிஷ்யாலாம் நடத்துகிறான். அதுக்கும் அன்பர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். 2000 இந்த சஷ்டி பஜனை பற்றி சொல்ல போனோம்னாக்கா, கல்யாணி மாமியத்தில் சஷ்டி நடந்ததை பற்றி எல்லாம் சொன்னால் அது எப்படி வெளியில் வந்தது அப்படின்னாக்கா, குருஜி வந்து ஒரு தரம் மகாஸ்கந்த சஷ்டிக்கு இருந்தபோது வெளியில் நம்ம பெருசாக நடத்தினார். அப்போது அந்த மாதிரி வந்தது தான் வெளியில் நடந்தது. ஆனால் சஷ்டி பஜனைகள்லாம் மாதம் மாமியாத்திலே தான் நடந்தது. குருஜி 2005 சென்னைக்கு வந்தப்புறம் 6 நாளும் 6 இடங்களில்
ஏற்பாடு பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டார். அந்தந்த ரீஜனில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இசை வழிபாடு இன் தட் ஏரியா. கரெக்டாக? அந்த மாதிரி நடந்தது. மங்களமணி மாமி இருந்தா அப்போல்லாம் அவள் கூட நடத்தினா. எல்லா டீச்சர்ஸும் அந்தந்த ஏரியாவில் இருந்தா. நான் கேகே நகரில் இருந்தேன். அப்போது கேகே நகரில் இருந்த பஜன சமாஜ் மூலமாக நான் வந்து பத்மா சேஷாத்ரி ஸ்கூலில் 1வது டேஸ் நடக்கும். சொர்ணபுரீஸ்வரர் கோவில் அசோக் நகரில் நடந்தது. ஸோ இந்த மாதிரி 6 இடங்களில் நடந்தது. குருஜி வரத்துக்கு முந்தி நான் வந்து விட்டதுனால நான் டெல்லியில் வேல் விருத்தம், மயில் விருத்தம், சேவல் விருத்தம் சஷ்டியும் போது பாடின்னு இருந்தேன். அதை இங்கே வந்து நான் கண்டினியூ பண்ணினேன். இப்போ குருஜி பஜனை வச்சுட்டோன்னே என்னால் ஒரே நாளைக்கு 2 பண்ண முடியல. ஆனால் அந்த வருஷம் மட்டும் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அடுத்த வருஷத்துலேருந்து நான் அடியனுடைய தலைமையில் நடக்கக்கூடிய வேல் விருத்தம், மயில் விருத்தம், சேவல் விருத்தம் அடுத்த மாதம் வரக்கூடிய குமார சஷ்டிக்கு அதை மாற்றிட்டேன். சஷ்டி கந்த சஷ்டி காலத்தில் குருஜி தலைமையில் 6 இடங்களில் 6 பஜனை நடந்தது. குமார சஷ்டிக்கு வேல் விருத்தம், மயில் விருத்தம், சேவல் விருத்தம் ஃபுல்லாக நடந்தது. ஒரு தடவை அடையாறில் ஸ்ரீனிவாசமூர்த்தி நம்மளுடைய ட்ரெஷராக இருந்தவர் ஸ்ரீனிவாசமூர்த்தி ஆற்றில் நடந்தது. அதுக்கு குருஜி வந்திருந்தார். அப்போ குருஜி இந்திரா நகரில் இருந்தார். அவர் வந்துட்டு நான் ஆரம்பிக்க போகிறதுக்கு முந்தி அப்போ அவர் சொன்னார், இது ஆரம்பிக்கிறதுக்கு முந்தி ஒரு வேல், மயில், சேவல் இந்த 3க்கும் ஒரு அலங்காரம் போட்டிருக்கார் குரு அருணகிரிநாதர். அந்த அலங்காரத்தை பாடிட்டு வேல் விருத்தம் இதெல்லாம் பாடுங்கோ அப்படின்னு சொன்னார். அப்போ தான் தேரணி 8 புறமுறைத்தான் மகன் சங்கையில் வேல் அதை பாடிட்டு, அப்புறம் குசை நிகழா வெற்றி வேலோன் அவுணர் குழம்ப அதையும் பாடிப்பட்டு, அப்புறம் சேவலுக்கு உள்ள அலங்காரத்தையும் பாடிட்டு நாங்கள் ஆரம்பித்தோம். ஸோ குருஜி அதுக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருந்ததுனால இன்றைக்கும் அந்த வேல் வருத்தம், மயில் வருத்தம், சேவல் வருத்தம் ப்ரோக்ராம் நல்லபடியாக நடந்துட்டு வருது. இதை தவிர 1994 மியூசிக் அகாடமியில் குருஜியை திருப்புகழ் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லி டிடிகேவுடைய குழந்தைகள் டிடி வாசு அண்ட் மைத்ரேயி அவள் கேட்டுக்கொண்டான். அவள் கேட்டுன்றதன் பேரில் குருஜி வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணினார். அருணகிரிநாதருடைய சந்த தாளங்கள், வகைகள் இதெல்லாம் பற்றி எப்படி கையாளுறது, அதை 8 அக்ஷரம்னா ஆதி தாளம், ஆனால் அந்த ஆதி தாளத்தையே சந்தத்தில் எப்படி கையாளுறது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி சொல்லி காட்டி பாடி ஒரு 1/2 மணி நேரம் ப்ரோக்ராம் 8:30 to 9 அது நடந்தது. அந்த வருஷம் சங்கீத கலாநிதியாக இருந்தவரை வந்து மிருதங்க வித்வான் டிகே மூர்த்தி. ஸோ அது ரொம்ப பொருத்தமாக இருந்தது. ஏன்னா டிகே மூர்த்தி வந்து டெல்லியில் ராமநாடு ஈஸ்வரநாத்தில் எங்களுக்கு நாங்கள்லாம் பாடும்போது அவரும் கூட இருந்து மிருதங்கம் வாசிச்சிருக்கார். அவருக்கு தெரியும். டிகே மூர்த்தி குருஜியோடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. ஸோ அவர் சங்கீத கலாநிதியாக இருந்ததுனால ஒரு அந்த 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 டெமான்ஸ்ட்ரேஷன் ப்ரோக்ராம் வந்து ரொம்ப அருமையாக அமைஞ்சு போச்சு. ரொம்ப அருமையாக அமைஞ்சது. இந்த பக்கம் சங்கீத கலாநிதியாக இருந்த அந்த வருஷத்தோடு இவர் இடத்துக்கு போகிறார். இருந்த மதுரை சேஷகோபாலன் அவரும் திருப்பூரில் ரொம்ப ஈடுபாடு. அவரும் சொன்னார், ரொம்ப சாக்கியமாக சொன்னால் பேசினா. இது முடிஞ்சோடனே மைத்ரேயி வந்து குருஜி நீங்கள் வந்து நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் திருப்பூர் இசை வழிபாடு நடத்தணும் அப்படின்னு சொன்னார். அப்போ குருஜி சொன்னார், நான் வந்து இன்றைக்கி நான் டெல்லிக்கு போகிறதுக்காக இன்றைக்கி ஏற்பாடெல்லாம் ஆகிருக்கு. மணி இருக்கான், மணி தலைமையில் அவள் நல்லா பாடுவா, அவள் நடத்துவா அப்படின்னு சொல்லிட்டார்.
ஸோ அதுபடிக்கு அந்த வருஷம் மியூசிக் அகாடமியில் நாங்கள் வந்து அடுத்த நாளைக்கு அரை மணி நேரம் பாடினோம். ரொம்பவே நல்லா இருந்தது. நல்லா இருந்ததுனாக்கா அதுக்கு காரணம் குருஜியோடைய ஆசீர்வாதம் சொல்லி அவரே நாமினேட் பண்ணிட்டு போனதுனால அது நல்லா நடந்தது. நம்பர் 1. நம்பர் 2, அதுக்கு அடுத்த வருஷம் என்னாச்சுன்னாக்கா ஒரு அந்த 8:30 to 9 ப்ரோக்ராமுக்கு வரக்கூடியவா வரல. முதல் நாளைக்கு தியாகராஜன் மாமாவுக்கு ஒரு ஃபோன் வந்தது. இந்த மாதிரி வரல, உங்கள் குரூப் வந்து திருப்பூர் பாடுவாளா அப்படின்னு தியாகராஜன் மாமாட்ட கேட்டேன். ஓ பாடுவாளே அப்படின்னுட்டார். சரி சொல்லிட்டு அவள் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். அப்புறம் எனக்கு தியாகராஜன் மாமா ஃபோன் பண்ணார். இந்த மாதிரி விஷயம், யாரெல்லாம் கூப்பிட்டுக்கணுமோ அவளை கூப்பிட்டு வந்துடும் அப்படின்னு சொன்னார். ஸோ அடுத்த வருஷமும் நாங்கள் வந்து மியூசிக் அகாடமியில் அரை மணி நேரம் பாடினோம். அந்த வருஷம் டி.கே. மூர்த்தி சங்கீத கலாநிதியில் அங்கேருந்து ரிட்டையர் ஆக போகிறார். அவர் இருந்தார். அதனால் ஆரம்பத்துலேயும் அவர் இருந்தார், முடிவுலையும் அவர் இருந்தார். இதை தவிர குருஜியோடு 70, 75, 80 பிறந்தநாள் விழாக்கள் சென்னை அன்பர்கள் ரொம்ப விமர்சையாக கொண்டாடினார். பெரிய விமர்சையாக கொண்டாடினான். அந்த 98 குருவந்தனம் சொன்னேனே, அது கூட குருஜியோட பிறந்தநாள் ஒட்டி தான் வந்தது. அவர் மாமா நடத்தினார். சேர்ந்து இசை வழிபாடு செய்து, அதுவும் 80வது வருஷம் அவருடைய சதாபிஷேகம் ரொம்பவே நல்லா நடந்தது சிங்கேரி பிரவச்சன மந்திரத்தில். அது உங்களுக்கெல்லாம் தெரியும், ஜாஸ்தி நான் பேசலை. அதை தவிர நிகழ்ச்சிகள்னு சொல்ல போனாக்கா 2014 அனந்த பத்மா சுவாமி கோவிலில் 2 நாள் ஆன்மீக பெருவிழா நடந்தது. அவர் தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் வந்து இனாகுரேட் பண்ணி எல்லோரும் பேசினான். அவள் பேர் ஞாபகம் இல்லை. ஆன்மீக பெருவிழா நடந்தது. இதே கல்யாண மண்டபத்தில், ஹேமாலினி கல்யாண மண்டபத்தில் 2017 அகண்ட விழாவாக எல்லா ஊர்லேருந்தும் வந்திருக்கக்கூடிய அன்பர்கள்லாம் சேர்ந்து 503 பாட்டையும் அவள் வரிசைப்படுத்தி அவளுக்கு அப்படியே அலாட் பண்ணி 503 பாட்டையும் ஒரு அகண்ட பஜனையாக பண்ணினோம். இதே விழாவில், இதே மண்டபத்தில். இன்னொரு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, ஆனி மூலம் அருணகிரிநாதர் விழாவுடைய பிறந்த நாள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது வந்து வடபழனியில் சம்பந்த முதலியார்னு அவர் நடத்தின்னு இருந்தார். எங்களுக்கு திருவண்ணாமலையில் 15 ஆகஸ்டில் நாங்கள் போயிருந்த போது எங்களுக்கு அவர்கிட்ட பழக்கம். நான் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் ரத்னமாமா வந்து என்னை வடபழனி கூட்டின்னு போனார். நான் கூட்டின்னு போன இடத்துல சடனாக என்னை பாட வச்சா. ஒரு 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 2 பாட்டு, ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ பாடினேன். 2-3 பாட்டு பாடினேன். 9 மணிக்கு, அது ஒரு ஃபில்லர் ப்ரோக்ராம் மாதிரி, 9 மணிக்கு மேண்டலின் ஸ்ரீனிவாசன் வந்து வாசிக்கிறதா இருந்தது. அவர் வரத்துக்கு கொஞ்சம் தாமதமாகிடுது. ஸ்ரீமுஷ்ண ராஜாராவ் மிருதங்கம், கன்னியாகுமரி வயலின், அவள் வரத்துக்கு டைம் ஆகிடுது. ஸோ அதனால் என்ன பாட சொன்னால் ஒரு 10 நிமிஷம் நான் பாடினேன். அதில் அவாமருவி நான் பாடின்னு இருந்தேன். பாடின்னு இருக்கும்போது மேண்டலின் ஸ்ரீனிவாசன் வந்தார். 3 பேருமே வந்து ஃப்ரண்ட் ரோவில் உட்காண்டா. நாங்கள் பாடி முடித்தோன்னா நாங்கள் எழுந்திருந்தோம். அந்த பாட்டு அவாமருவினா லேட்டராக ஹாஃப் வந்து அவள் கேட்டுன்னு இருந்தா. நாங்கள் எழுந்திருந்தோம். இன்னும் 2 பாட்டு பாடுங்கோ அப்படின்னார் மேண்டலின் ஸ்ரீனிவாசன். சரின்னு அதுக்கப்புறம் 2-3 பாட்டுகள் பாடினோம். அப்புறம் எழுந்திருந்தோம். நான் கீழே இறங்கி வரும்போது மேண்டலின் ஸ்ரீனிவாசன் என்ன நமஸ்காரம் பண்ணினார். இன்னொன்று நான் அப்படிலாம் பண்ணலாம் எங்கோ அப்படின்னேன். இல்லை நீங்கள் திருப்பூர் பாடுற எனக்கு உங்கள்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட்டு. நீங்கள் வந்து என்னோடய வீட்டுக்கு வந்து எனக்கு ஒரு 4 திருப்புகள் பாடி ரெக்கார்ட் பண்ணணும். அதை நான் மேண்டலினில் வாசிச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லி 4 நாள் தான் இருந்தது.
அவருக்கு ஆல் இண்டியா ரேடியோவில் ஒரு ப்ரோக்ராம் இருந்தது, அதில் அவர் வாசிச்சிட்டார். அதில் வந்து சண்முக நான் சொன்னேன் இல்லையா, இது பயோகிராஃபி மாதிரி ஆகிடும்னு சொன்னேன் இல்லையா, ஆனால் அது சென்னையில் நடந்த நிகழ்ச்சியையும் கலந்ததுனால நான் சொல்ல வேண்டிய வருது. அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் நடந்தது. அந்த ஆணி மூலம் சம்பந்த முதலியார் வந்து வடபழனியில் நடத்திட்டு இருந்தார். அதை தவிர ஆகஸ்ட் 15 போது 3 நாள் விழாவாக இசை விழாவாக நடத்தினார். மியூசிஷியன்லாம் வந்து பாடுவா, எல்லாம் பண்ணுவா. அதுவும் நடந்துட்டு இருந்தது. அதில் குருஜி கலந்துருக்கார். அந்த 15 ஆகஸ்ட் ப்ரோக்ராம்லேயும் ஒரு வருஷம் கலந்துக்கும் போது தான் குருஜி வந்து உட்காண்டார். எங்கேருந்தோ ஒரு சேவல் வந்தது. அந்த படி ஏறி போகிற இடத்துல அந்த படியில் இந்த ஒரு ஓரமாக உட்காந்து எடுத்தோம். ஆண் மட்டும் வெரைட்டி பார்த்தா போகல, அதுவாட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டார் குருஜி. அப்போ இப்போ எல்லோரும் பாடின்னு இருந்தால் எல்லாம் பண்ணினா கடைசியில் நம்ம வந்து 10வது வேல் விருத்தம் மயில் விருத்தம் இந்த ரெண்டும் பாடினோம். வேல் விருத்தமும் மயில் விருத்தம் வல்லாரி அந்த விருத்தம் பாடினோம். அந்த மயில் விருத்தம் பாடி முடிஞ்சதும் அதை எந்திருந்து இப்படி போயிடுது. எல்லாரும் பார்த்துட்டு இருந்தா என்ன ஆச்சரியம் அப்படின்ட்டு நமஸ்காரம் பண்ணான். அது குருஜி சொன்னார், அது இருக்கட்டும், அது வாட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொன்னார். ஸோ அது ஒரு நிகழ்ச்சி. அப்புறம் தொடர்ந்து அந்த ஆணி மூலம் வந்து வடபழனியில் அருணகிரிநாதர் சன்னதியிலேயே நம்ம திருப்புவன்பர்கள் வருஷா வருஷம் இது 1986 ஆரம்பித்தாச்சு. அந்த வருஷமே ஆரம்பித்தாச்சு. அதுலேருந்து 12 வருஷம் 13 வருஷம் நடந்தது. நான் இருக்கிறது வரலும் நடந்தது. அதுக்கப்புறமும் அன்பர்கள் போய் பாடிட்டு வந்தால் எல்லாம் பண்ணினா. சம்பந்த முதலியாருடைய ஆசையில் அருணகிரிநாதருக்கு 16 விதமான தீர்த்தம்னா ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ், முசம்பி ஜூஸ், அந்த ஜூஸ், இந்த ஜூஸ் எல்லாம் அபிஷேகம். 16 விதமான அபிஷேகம் வருஷா வருஷம் நடந்தது. எல்லாம் இந்த அசோக் நகருக்கு அந்த சைடில் இருந்த அன்பர்கள்லாம் நடத்தி கொடுத்தா அது நடந்தது. அருணகிரிநாதருக்கு அப்படி ஒரு விழா நடத்தினோம். அந்த ஆகஸ்ட் 15 அன்னைக்கு நம்ம திருப்பூர் நண்பர்கள் சிங்கேரி பிரவச்சன மந்திரத்துலேயும் நடத்திட்டு வந்துட்டு இருந்தா. அப்போ தான் நான் அப்போ கமிட்டியில் இருந்தேன். அப்போ தான் பத்மா வெங்கட்ராமன் சேர்பர்சனாக இருந்தா. நான் சொன்னேன் 15 ஆகஸ்ட் நடத்துகிற ஆனி மூலம் அருணகிரிநாதருடைய பிறந்தநாள், அதனையும் நம்ம அதை சேர்த்து நடத்தலாமே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அது மாமா வந்து அதை ஏற்றுண்டு அதை மினிட்ஸில் போட்டுட்டு அப்புறம் இம்மீடியட்லி ஆரம்பிக்கலை, ஒரு 2 வருஷம் கழித்து ஆரம்பித்தார்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம். அது இப்போவும் நடக்கிறது. இப்போவும் நம்ம தான் நடத்துகிறோம். அது நடந்துட்டு வருது. விசாகந்தோறும் மருந்தீஸ்வரர் கோவிலில் அடியேன் வந்து வீக் டேயாக இருந்தால் ஆஃபீஸில் நேராக போவேன், ஹாலிடேயாக இருந்தால் ஆற்றுலேருந்து நேராக போவேன். விசாகந்தோறும் மருந்தீஸ்வரர் கோவிலில் சாயங்காலம் 6 மணிக்கு பஜனை நடக்கும். 6லேருந்து 7:30 7:30 வரலும் நான் இருந்த வரலும் அங்கே நடந்துட்டு இருந்தது. வைகாசி விசாகமும் அங்கே தான் நடந்துட்டு இருந்தது. அப்புறம் அங்கே கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் சரியாக இல்லைன்னு ஆனதுக்கப்புறம்தான் வேளாச்சேரியில் சுவாமி சச்சிதானந்த சுவாமிகளோட அந்த ஆசிரம வளாகத்தில் இப்போ நடந்துட்டுருக்கு வைகாசி விசாகம். இதை இவ்வளோ பாட்டுக்களையும் நமக்கு ஒலி வடிவில் ரெக்கார்டு பண்ணி குருஜி கொடுத்துருக்கார். அது ஒரு ஐட்டம். அதுவும் மெட்ராஸில் நடந்தது. மெட்ராஸில் நடந்த நிகழ்ச்சிகள்ங்கிறதுனால அதை சொல்கிறேன். இது 1990 1990 எனக்கு 15 நாள் உனக்கு லீவ் எடுக்க முடியுமா கேட்டார். 15 நாள் கண்டினியூஸாக கஷ்டம் குருஜி அப்படின்னு. அப்புறம் அவர் வந்து ஸ்டூடியோவில் கேட்டு சாயங்காலம் 4 மணிலேருந்து ராத்திரி 9 மணி வரலும் ரெக்கார்டிங். சூர்யா ஸ்டூடியோ தான்.
சாயங்காலம் 4 மணிலேருந்து ராத்திரி 9 மணி வரணும். நான் வந்து 3 மணிக்கு ஆஃபீஸை விட்டுட்டு 4 மணிக்கு அங்கே போயிடுவேன். ஒரு நாள் ரிஹர்சல், ஒரு நாள் ரெக்கார்ட், ரிஹர்சல் ரெக்கார்ட், ரிஹர்சல் ரெக்கார்ட், அப்படியாக ஒரு 20 நாளைக்கு நடந்தது. ரிஹர்சல் வந்து எஸ்கே ராமநாதன் மாமா பெசன்ட் நகரில் வாசல் நடந்தது. ரெக்கார்டிங் வந்து ஸ்டூடியோவில் நடந்தது. ஸோ அந்த 475 பாடல்களையும் ரெக்கார்ட் பண்ணி 37 டேப்ஸு, 23 ரூபாய் 37 டேப்பு, அது ஒரு செட்டு அது கொடுத்தா. அப்புறம் 475க்கு அப்புறம் உள்ள 503 பாடல்கள் வரை உள்ளது வந்து குருஜி பிற்காலத்தில் இந்திரா நகரில் இருக்கும்போது சாட்டர்டே ஒரு கிளாஸ் வச்சு எங்கள் சீனியர் பீப்புளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து அப்புறம் அதுவும் ரெக்கார்டு வடிவில் வந்திருக்கு, அதுவும் இருக்குது. ஸோ இப்போ 503 பாட்டு ரெக்கார்டில் இருக்குது. சென்னை அன்பர்கள் இப்போது இவ்வளவு நிகழ்ச்சிகளையும் தாண்டி இன்றைக்கி பொன்னு விழாவில் கால் எடுத்து வச்சுருக்கோம். காரணம் அவருடைய ஆசீர்வாதம் அருவியாக கொட்டின்னு இருக்கு. அருவி பாய நின்னமுதம் ஊற அருளெல்லாம் எனதளவாக. உன்னுடைய அருள் வந்து 4000 வாட்ஸு வெளியில் போகிறது. எனது அளவாக வரணும்னா அது 250 வாட்ஸுக்கு வரணும். ஆனால் தான் வீட்டில் பல்பு எரியும், இல்லைன்னா வெடிச்சிடும். ஸோ குருஜியோடைய அருள் வந்து அவ்வளவு பிரவாகமாக இருந்ததுனால அது வந்து அவர் நமக்கு சொல்லி கொடுத்து நமக்கு எந்த விதத்தில் ஏற்றுக்க முடியுமோ அந்த விதத்தில் அருணகிரிநாதர் சொன்ன வாக்குப்படி நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார். நம்ம எப்படி நடந்துக்கணுங்கிறதையும் சொல்லி கொடுத்துருக்கார். அதை ஒரு அக்கேஷன்லேயும் நம்ம ஞாபகப்படுத்திக்கிறோம். நம்மளை எல்லோரும் அதுபடி நடந்து நேற்றுக்கு குழந்தைகள் பாடினா, அதை பாடினதுக்கப்புறம் இன்றைக்கி எப்படி பாட போகிறோங்கிறது தெரியலேன்னு சொன்னேன். இப்போ இந்த குழந்தைகள்லாம் பாடுறா அப்படின்னாக்கா அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகிறது. அவள் அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் போவா. ஒன்று சொல்ல மறந்து போயிட்டேன். குழந்தைகள்னு ஒன்று ஞாபகம் வருது. கேகே நகரில் நடந்த என்னுடைய வாரத்தில் 8 கிளாஸ் எடுத்தேன். சொன்னேன் இல்லையா, பசன் நகர்லேருந்து அண்ணா நகர் வரலும் 8 கிளாஸ் எடுத்தேன். அதில் கேகே நகரில் எங்கள் ஆற்றுல சனிக்கிழமை சாயங்காலம் குழந்தைகளுக்கு ஒரு கிளாஸ் எடுத்தேன். அதில் 28 குழந்தைகள் இருந்தால் அந்த 28 குழந்தைகளும் நல்ல கற்றுண்டா. நிறைய பேர் இன்றைக்கி அமெரிக்காவிலையும் ஆஸ்திரேலியாவிலையும் அங்கேயும் இங்கேயும் இருக்கா. அவள் சொல்லி கொடுத்துட்டுருக்கான்னு கேள்வி. அவளுடைய அட்ரஸ்லாம் எனக்கு தெரியாது, விவரம் தெரியாது. எனக்கு தெரிஞ்சனாக்கா கட்டாயம் நான் ரிப்போர்ட் பண்ணுறேன். சொல்லி குழந்தைகளுக்கு வலையப்பேட்டை கிருஷ்ணன் வந்து சிறுவாபுரி அபிஷேக குழு அப்படின்னு அமைச்சு திருவல்லிக்கேணியிலேருந்து சிறுவாபுரி வரலும் நடந்து போய் 2 நாளில் அங்கே போய் சேர்ந்து அங்கே ஒரு பெரிய விழா எடுப்பார். அந்த விழாவில் அதுக்கு முன்னால் திருப்புகழ் போட்டி ஒன்று நடத்தி குழந்தைகளுக்கு பத்மா சேஷாத்ரி ஸ்கூல், அந்த ஸ்கூல், டிஏவி ஸ்கூல், எல்லா இடத்துல இருந்தும் குழந்தைகளை வரவழைச்சு பாட சொல்லி நம்ம குழந்தைகள் எங்கிட்ட படித்த குழந்தைகளும் போய் படித்து உங்களுக்கெல்லாம் இன்றைக்கி சொல்கிறேன். நம்ம குருஜி ஸ்டைலில் பாடினது காரணத்தினால நல்ல சேஸ்ட் கர்நாடிக் ஸ்டைல் அண்ட் சண்டத்தில் இருக்கிறதுனால நம்ம குழந்தைகளுக்கு எப்போதும் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கிடச்சிது. ஸோ அது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. குழந்தைகள் 28 குழந்தைகள். அந்த கிளாஸுக்கு குருஜி 2 தடவை வந்திருக்கார். வந்து குருஜியே பாடம் எடுத்திருக்கார் அந்த குழந்தைகளுக்கு. ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி இந்த குழந்தைகள்லாம் இன்னும் அவளுடைய குழந்தைகளுக்கும் வரக்கூடிய சந்ததிகளுக்கும் சொல்லிக் கொடுத்து இன்னும் அவள் சித்ரா அவள் சொன்ன மாதிரி இன்னும் நிறைய டீச்சர்ஸ் வரணும், நிறைய குழந்தைகள் கற்றுக்கணும், நிறைய குழந்தைகள் இன்னும் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்படியாக இது வாழையடி வாழையாக குருஜி வளர்த்த ஆலமரம் இன்னும் பெருசாக ஆகி உலகம் பூராவும்
பாடி வருவார்கள் என்பதில் கொஞ்சம் கூட ஐயமில்லை. இந்த பொன் விழாவில் அந்த மன நிறைவோடு பாக்கி நிகழ்ச்சிகளையும் நடத்தி கொடுப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு. பிழை இருந்தால் மன்னிச்சுக்குங்க.